வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் கிளைச்சிறையில் கைதியை தாக்கிய 6 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கைதியின் மனைவி எடுத்த புகைப்படம் ஆதாரமாக மாறியுள்ளது. சிறைக்குள் கைதியின் மனைவி செல்போனை கொண்டு சென்றது எப்படி? விசாரணையில் தெரிய வந்தது என்ன? நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள பாடந்துறை பகுதியைச் சேர்ந்தவர் நிசாமுதீன். கஞ்சா விற்பனை வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கூடலூர் கிளைச்சிறையில் கடந்த 12ஆம் தேதி அடைக்கப்பட்டார். அப்போது சிறையில் சோதனைக்கு ஒத்துழைக்காத கைதி நிசாமுதீனுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த போலீசார் கைதி நிசாமுதீனை இரும்பு கம்பி மற்றும் லத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. நிசாமுதீன் உடல் முழுவதும் பலத்த காயத்துடன் சிறையில் தவித்து வந்த நிலையில் அவரது மனைவி அசீனா கூடலூர் கிளைச்சிறையில் கணவரை பார்ப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது சிறை போலீசார் தாக்கியதை நிசாமுதீன் தனது மனைவி அசீனாவிடம் கூறியுள்ளார். உடனே அசீனா போலீசாருக்கு தெரியாமல் மறைத்து எடுத்து சென்ற தனது மொபைல் போனில் நிசாமுதீனை ரகசியமாக புகைப்படம் எடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அசீனா மற்றும் அவரது உறவினர்கள் புகைப்பட ஆதாரத்துடன் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லக்ஷ்மி பவ்யாவை சந்தித்து புகார் அளித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் கூடலூர் மேஜிஸ்ட்ரேட், தாசில்தார் முத்துக்குமாரி, உதவி காவல் கண்காணிப்பாளர் வசந்தகுமார் ஆகிய குழுவினர் கூடலூர் சிறையில் ஆய்வு செய்தனர். அப்போது கைதி நிசாமுதீனை போலீசார் கடுமையாக தாக்கியது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குழு அளித்த அறிக்கையின்படி கூடலூர் கிளை சிறைச்சாலை கண்காணிப்பாளர் கங்காதரன், தலைமை வார்டன் மலர்வண்ணன், சிறை காவலர்கள் சின்னசாமி, தினேஷ் பாபு, அருண், கோபி ஆகிய 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சிறைத்துறை டிஐஜி ஜெயபாரதி கூடலூர் கிளைச்சிறைக்கு நேரில் சென்று காலை முதல் மாலை வரை சுமார் 8 மணி நேரம் விசாரணை நடத்தினார். கைதியை பார்க்க வந்தவர்கள் எப்படி சிறைச்சாலைக்குள் செல்போன் எடுத்து சென்றனர் என்பது குறித்தும் கைதியை தாக்கியதன் பின்னணி குறித்தும் அவர் விசாரணை மேற்கொண்டார். கூடலூர் கிளைச்சிறை போலீசார் தாக்கியதில் படுகாயமடைந்த நிசாமுதீன் மேல் சிகிச்சைக்காக கூடலூர் காவல் ஆய்வாளர் சாகுல் ஹமீத் தலைமையிலான போலீசாருடன் உதகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சிறைக்குள் இருந்த கைதி போலீசாரால் தாக்கப்பட்டதும், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 6 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.